என்னக்கா வேணும்? அவர் எங்கே இருக்காரு? என்ன உங்களுக்குள்ள காலில் அனுப்புவாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உங்களை போங்கடான்னு நான் சொல்ல முடியுமா? குறுக்க வந்துட்டீங்கள. அப்படி உன் புரிஞ்ச மனசு இருக்கு. நான் உன்னையெல்லாம் நம்பி இருக்கலை. என்ன கடன் அடைச்சிட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன், நீ பேசாமல் தின்னுட்டு தூங்கு, எனக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான். கால் விட்டுவான். போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அப்படி யாருமே கிடையாது. அதான் பிரச்சனை. உன் கடனை தீர்த்து தாரேன். அவன் மனதுக்குள்ளே உன்னை குழப்பமான சிந்தனையோட சிந்திச்சு உன் நிம்மதியை டெய்லி கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உன் பக்கம் உண்மையிலேயே குற்றம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. ஆனால் அவன் ஆராய்ச்சி பண்ணதுக்கு உரிமை இருக்குது. அவனுடைய உரிமையின் கணக்குப்படி பார்த்தால் உன் பக்கத்தில் ஒரு சிறிய பிழை உண்டு. அந்த பிழையை பெருசாக எடுக்காமல் வாழ்ந்தால் தான் உலக வாழ்க்கை, இல்லைன்னா இல்லை. உண்மையா இல்லையா? அவனை அட்ஜஸ்ட் பண்ணினேன், அது மாதிரி அவன் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கால் வந்துட்டு வா. குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தால் அந்த வலியின் வேதனை பாவம். மன்னித்து ஏற்றுக்கொண்டால் தன்மானத்துக்கு பிரச்சனை. ரெண்டுக்கு இடையில தப்பிக்கணும்னா ஒதுங்கி வாழணும். பக்குவப்பட்டவன் ஒதுங்குவான், பக்குவப்படாதவன் கிடந்து குழம்புவான். அந்த குழப்பம் தான் இப்போ உங்களுக்கு. உண்மையா இல்லையா? கண்ண முடிക്കാം. இந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இன்பமாக வாழ்வீங்க. எதிர்பார்க்காம ஒரு அமௌண்ட்டை தந்திருக்கேன், கடனை அடைச்சி உங்களை கண்குளிர வாழ வைக்க. நல்லா இருக்க செல்வங்களே, வாழ்க்கை. பார்த்தியாப்பா எப்படியெல்லாம் சப்ஜெக்ட் வருதுன்னு? நல்லா இல்லை. கனிகள் கொஞ்சம் பார்த்து வாங்க, எடுத்துகிட்டு போய் வாங்க முடியுது யாராக இருந்தாலும். கர்மசாமிக்கு கண்ணாடியை கலத்துங்க. வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல்நிலையை பற்றி கேட்கவே இல்லையே. இருக்கு, கண்ணை முடிக்காப்பா. மனைவியுடைய முதுகெலும்பும் இடுப்பும் சரியில்லை. என்ன ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தரேன். உன் பிள்ளையுடைய கல்யாணம் ஜம் ஜம்னு நடக்கும். உனக்கு அதுக்கு பணம் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அதை தந்து வெற்றியாக்கி தரேன். இந்த சொத்தும் உனக்கு முடிச்சு தரேன். நல்லாரு, ஐஸ்வர்யம் பெறுவாய். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? என்ன விஷயம்? கோயம்புத்தூர் எல்லை அடுத்து நான் மீண்டும் படித்து இதை விட உயர்ந்த வேலைக்கு போகலாமான்னு ஒரு சிந்தனையாக இருக்குது. உனக்கு தானே அது? கால் வந்துட்டு வா. கெட்டிக்கார பிள்ளையா இருக்கியா? அது யார்? ரெண்டும் ஒன்று போல கால் வந்துட்டு வாங்க. சாப்பிட்ற பிள்ளையும் உன்னுடைய வேலொன்று உறுதுணையாய் வருகிறது. சீர்காழி கோவிந்தராஜன் வளர்ச்சி ராகத்தில் முருகப்பெருமானை பற்றி பாடுதார். கும்மிரிட்டு வேளையிலும் கோலாக தெரிகிறது. உன் வீட்டுக்குள்ளே போனேன், எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகமும் வேலாயுதத்தின் சக்தியும் உன் வீட்டுக்குள்ளே இருக்குது. புரியுதா? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. கேமரா வச்சுருக்கீங்களப்பா? அப்படியா? கல்யாணம் முடிச்சாச்சா பிள்ளைக்கு? வீட்டுக்காரர் எங்கே காணலை? போய்ட்டு வந்துடுவியா? தொடாமல் இருங்க. இக்கண்ணை முடிக்க நிமிந்து உட்காரு.
கல்வியை தொடரலாம். இதை விட உயர்ந்த ஜாப்பு உனக்கு கிடைச்சாச்சு. கரெக்டாக 2 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. கால் வந்துட்டு வா. அது கூட நம்ம வீட்டுக்காரரு இந்தியாவில் வந்து இருக்கணும்னு நினச்சா நீ என்ன செய்வே? இந்தா சர்வ சக்தியும் பெற்று வெற்றி அடைவாய். என்னை நினைச்சு கும்பிடு, நிம்மதி அடைந்து கொண்டே இருப்பாய். ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? ஆமாம், ரிசைன் பண்ணாத. அது வந்து இன்னும் 2 விசாரணை இருக்குது. அதில் ஒன்று நான் ஜெயிக்க வச்சுருவேன். ஓ கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு என்னது ஆப்ரேஷனா? யாருக்கு ஆப்ரேஷன்? கோயம்புத்தூரில் யார் உடலில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. யாருப்பா ஆப்ரேஷன்? யாருக்குக்கா? என்னக்கா ஆப்ரேஷன் உனக்கு? கிட்னி ஆப்ரேஷனா? வாங்க. இருதயமா? இதயமா கிட்னியா? யாருக்கு ஆப்ரேஷன்? யாருக்கு? கால் வந்துட்டு வா. பயப்படாமல் இருக்கா. நீ யாருடா? பக்கத்தில் விட சில பேரை கொஞ்சம் உங்களை விசுவலில் பார்க்கட்டும். கண்ண முடுங்க. கரெக்ட். கணவன் மனைவிக்குள்ள குழப்பம் யாருக்கு? ஸ்கேன் வச்சுருக்க மாட்டானா? உனக்கு தெரியுமா பற்றி? வாயே பேசக்கூடாது, பேசாமல் உட்காரணும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, அதுதான் நல்லாயிருக்கும். உன் தாய்க்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லைடா, சரியா? இன்னும் 19 வருஷங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் காப்பாற்றித்தாரேன். இதற்கிடையில் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகா வரணும்ல, வரணுமா வேண்டாமா? அவள் வந்து மாங்கல்யத்தை கொடுத்தாச்சுன்னா அந்த பிறக்கக்கூடிய பேரனை எடுத்து கொஞ்சணும்ல. அப்போ அந்த பெயருக்கு பாட்டி இத்தனை வயசு வரை இருக்கணும்னு ஒரு புதிய விதி வரும். அந்த விதிப்படி உன் ஆயுளை நான் கூட்டிடுவேன். கால் விட்டுவான். கர்மசாமிக்கு முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே தம்பி, நீ கெட்டிக்கார பேதான். பக்கத்தில் வா. தை மாதத்துக்கு உட்பட ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்டு வந்துடுறேன். கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தரேன். வார புதன்கிழமை என்னை வந்து பாரு. இந்தா ஜெயிச்சுக்கிடுவேன். நல்லா இருக்கா மகனே? வெற்றி அடைவான், புண்ணியம் அடைவான். வா மகளே, பக்கத்தில் வா. இந்தா ஆயுள் பலமாக இருப்பேன். ஓடு. தாய் மகன் பொண்ணு எனக்கு உங்களுக்கு சொல்லணுக்கு 3 பேருக்கு தான். அமைதியா இருங்க. சென்னை பக்தர்கள் அமைதியா இருங்க. எழில் வானம் எங்கும் அலை போல மின்னும் அங்காள பரமேஸ்வரி அம்மா எங்க இருக்கா? பக்கத்திலே இருக்காளா? அடிக்கடி அங்கேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்க சாயங்காலம் போடுவாங்களா? காலில் வந்துட்டுவாங்க. யார் அந்த பாப்பா? தாத்தா. தாத்தா உருண்டுறானுங்க. தாத்தா உருண்டுறானுங்க. தாத்தா கடன்களை தீர்த்து தந்துருதேன்டா. உன் உடல்நிலைக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். உன் மகனுக்கு எதிர்காலத்தை வேலையை வாங்கி தந்துடுறேன், சரியா? சித்திரைக்கு பிறகு புத்தாண்டில்
உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்க உத்தரவாக இருக்கே தவிர வேலையை பற்றி பேசாதன்னு உத்தரவாயிடுது. என்னடா செய்ய முடியும்? அதுதானே செய்ய முடியும். காலில் விட்டுவாங்க. இந்த சின்ன குழந்தைய அங்கே தொழுப்பாங்க. வேற என்னப்பா வேணும்? காசு வேணும், இவ்வளவு தானே. காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. இவ்வளவு தானே, ஒரு பெரிய விஷயமா? கண்ணை மூடு, உனக்கு காசு வருமானு பார்ப்போம். ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான், செலவுக்கு கூட பணம் இல்லை சாமி, கடன் வாங்கிட்டு வந்தேன் சாமின்னா. இந்த பணத்தை கொண்டு வீட்டில் வைடா, கூரையை பிச்சுட்டு உனக்கு பணமாக கொட்டும்னேன். அதே மாதிரி அடுத்த பௌர்ணமிக்குள்ள எப்படி தான் தெரிஞ்சதோ தெரியல, வானத்திலேருந்து மழை பொழிஞ்ச மாதிரி அவன் கூரையிலேருந்து பணமாக கொட்டிடுது. அந்த மாதிரி எங்களுக்கும் வராதான்னு ஒரு ஏக்கம் அந்த பேவிள்ளைக்கு. காலில் வந்துட்டு வா. எல்லாத்துக்குமே அப்படி வந்துட்டா கம்பெனி லாபம் ஆயிடாது. வரலாம். உன்னுடைய கடனை நான் தீர்த்து தரேன். அதுக்கு வருமானத்தை உருவாக்கி பெருமையாக்கி தந்தா போதுங்களா? இந்தா வெற்றியாக்கி தரேன். அந்த பணம் கிடைச்சிரும். அடுத்த மாதத்தில் ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கும். 3 முறையாக உனக்கு வாங்கி தந்துடுறேன். ஆனால் 2.5 லட்சம் தான் கிடைக்கும். 50,000 தரவே மாட்டான். ஜெயிச்சு தரேன், வாமா. என்ன வேணும் உனக்கு? வாழ்க்கை அமையும், நல்லா இருக்கும். அப்படி சரி. அதே சென்னை மாநகர், என் கணவர் எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல், அவருக்கு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கே. என்ன சொல்லலாம்? என் புருஷனுக்கு எனக்கும் ப்ராப்ளம் இருக்குது. எங்கே இருக்கார் அவர்? கால் வந்துட்டுலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்லுப்பா. உட்காருமா. உடச்சி சொல்லவா மறைச்சி சொல்லவாமா? சொல்லிடலாமா? பக்கத்தில் வா. அது வேறு வண்டியில் பயணம் போய்கிட்டு இருக்குமா. அதனால் நீ உன் பயணத்தை மாற்றிக்கிட்டது தான் நல்லது. இனிமேல் அந்த மாடு கரை சேராது. கால் வந்துட்டு வா. நீ சொல்லுங்கன்ட்டு நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? நடந்ததை எண்ணி கவலைப்படாத. அது விதியின்படி உள்ள வேதனை. திருத்தி தந்தாலும் உன்னால் நிம்மதியாக அவன் கூட வாழ முடியாது. என்ன பண்ண போற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிக்கிறேன். போ, நல்லா. கர்மசாமிக்கு என் கடனை தீக்கணும். எங்கள் அப்பா என் சொல்ல கேட்கணும். இல்லை நான் தானே அப்பா, அப்போ நான் உன் சொல்ல கேட்கணுமில்ல. சரி, கால் வந்துட்டோம். நம்ம ஐயா கருப்பசாமி தான் எல்லாருக்கும் அப்பா. உண்மை இல்லையா? நல்ல காலில் உள்ள ஏழை என்னடா செல்ல பேல. ஆனந்தத்தேன் காற்று தாலாட்டுதே, அலைப்பாயுதே, என் மனம் ஏங்குதே, ஆசை என் காதலிலே. மணிப்பூர் மாமியா தானே? மலேசியா வாழ்த்த வேணாச்சு பாடின பாட்டு தானே? என்ன கண்ணமுடிக்கடா? ஜனவரி 22ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்தால் புதிய தொழிலும் அமையும். நீ நினைக்கிறது மாதிரி உன் வீடும் விலை போகும். வெற்றியாக்கி தந்துடுறேன். அதுலேருந்து ஓராண்டுக்குள்ளே உனக்கு கல்யாணமும் நடக்கும். செம்மையாக இருப்ப. இப்போ இருக்கக்கூடிய தொழில் உன் பேரில் உன்னுடைய சுயமுயற்சியில் ஒரு சைடு வருமானம் வர உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். அசத்து போ. ஒரு பாட்டு பாடுனே, நீ அதை பற்றி புரியலையே.
நீயே விரும்புறது மாதிரி ஒரு பொண்ணு வருவான்னு அர்த்தம்டா. பொறுமையாயிரு, அசத்திக்கா போ. கருப்பசாமிக்கு அதே சென்னை மாநகர் எல்லை சாமி. என் மனைவி நல்ல மனசுடையவா, என் பிள்ளை டாக்டருக்கு படிச்சிருக்கா, அந்த பிள்ளையுடைய மனசையும் பக்குவப்படுத்தி என் குடும்பத்தை நல்லாக்கணும். அவசரப்படுறடா. உன் பொண்ணாட்டி உனக்கு பிள்ளை இருக்காடா, பொம்பளை பிள்ளை டாக்டருக்கு படிச்சிருக்காளாடா? என்னடா புள்ள நீ, என்னடா புள்ள, என்னடா புள்ள. வாங்க வாங்க வாங்க. இது என்னப்பா? கெட்டிக்கார பைய, கெட்டிக்கார பைய. கடமுடி உன்னை பார்க்கட்டும். கெட்டிக்காரி கெட்டிக்காரி. கால் ட்ராப் பண்ண கொஞ்சம். இந்த பிள்ளை என்ன நினைக்க? தாத்தா என்னமோ உணர்ந்தாரு நினைக்கியா? எலி. உள்ளத்துக்குள்ளே நீயே நினச்சி நினச்சி கண்ணீர் வடித்தா எவமின பொறுப்பு? உன் பிள்ளை உத்தமமான குணமுடையவள். அவள் மனசு உன்னுடைய சொல்லுக்கு மீறாமல் பார்க்க வேண்டியது என் கடமை. ஒன்று, உன் சொத்தில் ஒரு பகுதி ஆதாரம் இல்லாமல் கிடந்துக்கிட்டு இருக்கு. அதை விற்று விலையாக்கி விலை மதிப்பீடான பணத்தை வாங்கி தர வேண்டியது என் கடமை. காலில் விட்டு வா. தனி நல்ல கதையே இல்லையா? வேற என்னப்பா வேணும்? வாங்கியாச்சு, சந்தோஷமா இருப்போம். வாங்கிட்டு எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுடா, என் தங்க பிள்ளை. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு காலில் விட்டு வா குழந்தையோட. உனக்கு மெட்ராஸா? புழுனிப்பே உள்ள இன்னொரு ஊர் வருது. யார்கிட்ட போய்கிட்டு இதை எலிப்பே மோள காலில் விட்டு வந்தானே. மெட்ராஸில் புரிதம் இருக்கான், அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேக்க இப்படி. என்னக்கா என்னக்கா? ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, துறை விடுங்க. மணியத்தனடா. குட்டையா மணியத்தனை. புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மானவன் கொள்ள கூடாது எந்த நாளும். புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே. அத்தான் எப்போ வருவார்? வேற என்ன செய்யணும்? ஒன்றை தேடி வரல, ஒன்றை பார்க்க வரல, தெரியுமில்ல. கால் வந்துட்டு வா. மாமனார மாமியார மிதிக்கணும், மாலையிட்ட கணவனையே செவுட்டில் அடிக்கணும். இது செஞ்சா என்ன? பெண் உரிமை சட்டத்தில் இடம் இருக்கு. ஆமாம், புதுமை பெண்ணுன்னு பாரதியார் ஒரு சொன்னார் பார்த்தியா? ஆணுக்கு பெண் நிகர். அவர் சொன்ன பிறகு தான் பொம்பளைகளுக்கெல்லாம் தைரியமே வந்துச்சு. அவர் சொன்ன பிறகு தான் பெண்களுக்கு தைரியமே வந்துச்சு. உன் வீட்டுக்காரனுக்கு உன் மேலே ஒரு மன வெறுப்பு உள் மனத்தில். அதனால் உன்னுடைய செலவீடுகள் சம்மந்தமான எந்த விஷயத்திலையும் அவன் பொறுப்பெடுக்கலை. அவன் மனத்தை மாற்றி உங்கள் நின்று ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? ஒன்று சேர்க்கணுமா வேண்டாமா? உங்கள் அம்மா சொல்ல நீ எப்போ கேட்காம இருக்கியோ அன்னைக்கு என் கூட வந்து நீ வாழ்ந்தா போதும். ஓகேவா? புருஷன் வேணுமா உமா வேணுமா? காது கேட்கல எனக்கு, ஏன்னா அது உள்ளுக்கு இருந்து லேசாக வருது. ஹஸ்பண்ட் தான் வேணும். உன் பிள்ளை வாழணுமா உன் கூட இருக்கணுமா? ஒத்துக்கிடுவல்ல? இப்போ ஒன்றா காலில் வந்துட்டுவாங்க. இந்த போன்லேயும் நல்ல செய்தியை வர வைக்க. போ. என்னடா அப்படி திரும்ப முக்கண்ணன் நல்ல பையன். சதுர்முகன். இந்தா கண்ண முடிக்க உட்கார்.
வந்து ஒரு 3 நாள் இருப்பான். எஸ், வர வச்சுட்டேன். 3 நாள் இருப்பான். மனப்பக்குவத்தோடும் நிதானத்தோடும் அளவோடும் நடந்து கொள். உன்னை அங்கே கூட்டு போவான். இந்தா சந்தோஷமாக இரு. நீ பேசக்கூடாதுன்னு உன்னை நான் சொல்லியிருக்கோம்ல, அவள் மட்டும்தான் என்கிட்ட பேசணும். வாங்க, வர வச்சாச்சு. இந்தாங்க வாழ்க. இந்தாம்மா வா. நீ வருத்தப்படக்கூடாது. பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க புருஷ வீட்டில் வாழ வைக்கிறது தான் பெருமை. தோளில் தூக்கி வச்சுக்கிட்டோம்னா பிள்ளை எப்படி சந்தோஷமாக இருப்பான், புரியுதா? அவனுடைய சுதந்திரத்துக்கு மாமியார் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. உண்மையா? வார்த்தையால், பார்வையால், எண்ணங்களால், செயல்களால். உண்மையா இல்லையாடா? மனத்தை போன அடக்குமோ இல்லை? இந்தா உன் பிள்ளை கண்குளிர வாழ்வான். நல்லா இருங்க மக்கா. போயிட்டு வா, போயிட்டு வா. 1000 தரம் என்கிட்ட கேட்கக்கூடாது. சொன்னால் ஒரே வாக்கு ஒரே முறை. ஓடு. இன்னும் உங்கள் அம்மையை பார்க்க வரக்கூடாது. உன் புரிதம் கூட ஓடி போயிருக்கு. செவிட்டு அடிச்சுக்கணும். போகல. அதானே கரெக்டு. என்ன கர்மசாமிக்கு எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். குழந்தை வேண்டும்னு கேட்டு வந்த யாருடா? பொண்டாட்டி எங்க? அவா ஊரில் இருக்கா, உன் ஊரில் இல்லையே. இவனால் ஒன்றும் கழியாது, இவன் கூட இருந்து என்னத்தை கழிச்சோம்னு சொல்லி போயிட்டான். கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வா. உனக்கெல்லாம் அறிவு இருக்காயா? காதில் விடுதா நான் சொல்கிறது? ஆஸ்பத்திரியில் போய் பாருன்னா ஒப்பம் சொல்ல கேட்டு வீட்டுக்கே அடையும் கிடக்க முட்டா பேர. நான் என்ன சொன்னேன்? உன் பொண்டாட்டி சொல்கிறாடா அப்படி. கால் விட்டுவா. பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தில் சோறு இல்லை, எப்படா வயிறு நிறையும்? நிறையுமா? அரிசியை போடணும், சோறை பொங்கணும், அதுக்கு பிறகு எதையாவது வச்சு சாப்பிட வேண்டியதான். காலில் வந்துட்டு வா. அந்த எக்ஸசைஸாவது ஒழுங்காக பண்ணு. கண்ணை விட்றா. என் பக்கத்தில் வா. உன் மனத்துக்குள்ளே உன் உடம்புல ஒரு குறை இருக்குன்னு உனக்கு ஒரு சின்ன கற்பனை இருக்குது. இருக்கா? அந்த குறை இன்னும் இருந்து நீங்கும். உன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிடுவேன். இந்த அப்படி வர வச்சுட்டேன். ஒரே ஒன்று குழந்தை பிறக்கணும். பூனை என்னை சுற்றி வந்துக்கிட்டே நான் எந்த கோயில் குளத்துக்குனாலும் முதல்ல நீ உணர்ச்சி வசப்படுறதை நிறுத்தி. உன் பொண்டாட்டி வந்தாச்சு, குழந்தைய பற்றி கொண்டு வா போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? சென்னையில் வியாபார ஸ்தாபனம். நீ என்ன வியாபாரம்? திருச்சியா? வியாபாரம் சென்னை. நீங்கள் தொடங்கியாச்சு, இலை போட்டாச்சா? தொடங்கணும். காலில் விட்டுவாங்க, உட்கார. நீங்கள் திருச்சியிலேருந்து சென்னையில் வச்சுருக்கிறீங்களா? சென்னையில் தான் வச்சுருக்கீங்க. வெரி குட், வெரி குட். நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை. வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. உன் பேர் என்ன பேருப்பா? பாத்தியா? கண்ணு முடிக்காப்பா. டெபாசிட் கொடுத்தாச்சு, டேபிள் சேர் வாங்கியாச்சு. ஆனால் இன்னும் மூலக்கூறுகள் வாங்கிறதுக்கு கையில் அமௌண்ட் இல்லையே. அதை நான் தந்துட்டா நீ ஓகே பண்ணிடுவியா? கால் விட்டுவா. இப்படி உள்ளவனை கொஞ்சம் காப்பாற்றித்தானே ஆகணும். நம்ம வெற்றிமான கூடிய என் பிள்ளைக்கு கூப்பிடுறா கருப்பசாமிய. ஒரு 500 தாடா என் செல்ல பிள்ளை, தாடா என் ஐயா தான். வரேன் வரேன் வரேன். நீயும் தாடா. வேற ஒருத்தன் தரதுக்கு ரெடியாக இருக்கானே, யாருப்பா அது? கொடு என் பிள்ளைவா, என் செல்ல குட்டிங்க வா.
இந்த பணம் ஏன் வாங்குறோன்னு உனக்கு தெரியுமா? கடன் வாங்கணும்னு நீ முடிவுக்கு வந்திருக்கியா? அதனடா உண்மை. இந்தா 2 லட்ச ரூபா தந்திருக்கேன்டா. உன் கடையை என் பேரை போட்டு ஓட்டு, லட்ச லட்சமாக குமியும். ஆனந்தமாயிரு மகனே, அருள் பெறுவாய், வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே சென்னை மாநகர் வெஹிக்கிள் சம்பந்தமான தொழில் கால் ஒன்று சொல்லலாம். தலை வலிக்குப்பா எனக்கு. தம்பியோ குறிஞ்சி விழுந்ததை நான் பார்த்தேன், உன் மனசு அங்கே போனதை நான் பார்க்கல. உண்மையை சொல்லணும்ல என்னப்பா, உண்மையா இல்லையா? சட்டப்படி 2 தொழில் ஸ்தாபனங்கள் வந்து லாக் ஆகிருக்கு. இப்போ இருக்கிறது சும்மா ஒரு வருமானத்துக்காக கண் துடைப்பு மூலம் தான் இந்த நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கலாம். அது உனக்கு வெற்றியை கொடுக்கும். 1 கோடி ரூபாய் லாபத்தில் உனக்கு நான் அதை முடிச்சு தரேன். கால் ஒன்று வரலாம், வெற்றி மேலே கொடுப்பா. கர்மசாமிக்கு உதிர்ந்துருவாங்க. மெட்ராஸ் பொங்கல உதிர்ந்துரும் இந்த மாலை. நடந்துடும். இப்போ என்ன 1 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் கிடைக்கும்னு சொல்லிட்டேனே, ஏன் கவலைப்படணும்? தைரியமாக செயல்படலாம். அப்படி கொண்டு வா ஆம்பளை. கர்மசாமிக்கு கழுத்தில் போடவா. இந்தா நல்லா இரு மகனே, ஜெயித்து என்னை ஆனந்தமுடன் காண்பாய், வாழ்க. மாலை என்ன செய்யணும் விவரத்தை சொல்லி விடுப்பா. வாங்கண்ணே, என்னென்ன செய்யணும் உங்களுக்கு? எல்லாம் கட்டிட்டு இருக்கோம். வீடு போல உள்ள வீடெல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க. காடு குறைச்சம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கண்ணை மூடுங்கண்ணே, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்கண்ணே. ஐயா 2 இருக்கு ஆட்டோ. ஓகே, உன் எல்லையில் நான் கருப்பசாமி இருக்கேன். என்னப்பா உங்கள் பகுதியில் நான் கருப்பசாமி இருக்கேன். அதேமாதிரி வடபுறம் பேச்சியம்மாள் இருக்கு. ஒரு நாகந்தோதான புற்று தெய்வமும் இருக்கு. அவங்களெல்லாம் என்னையும் நினச்சிக்கிட்டு நீ கேரளாக்காரன் லாட்ரி சீட்டு உனக்கு பரிசு விழுந்துருவான். வீட்டை மீடி தந்துட்டேன் போ. இந்தா பரிசு விழுந்துரும் தானே சொன்னேன், கிடைச்சிரும் போ. நல்லா இருப்பா. அதே குமளி தாயும் பிள்ளையும் அமைதியா இருங்க. எனக்கு அமைதி இல்லை, கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்போ இந்த தாத்தா தான் உன்னை வர வச்சேன் தெரியுமாடி. காலில் வந்துட்டு வா. மாதவி பொன்மையிலாள் சோமர் கேப்பா வாடா. இவங்க அப்பன் அனாதையாகி உன்னை தேடுவான். ஆனால் அதுக்கு பிறகும் ஒழுங்காக இருக்க மாட்டான். இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தில் அவள் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்வாள். நீடித்த ஆயுளும் செல்வாக்கும் தாரேன். இந்தா வெற்றி உண்டு. இந்த அடி நல்லா புண்ணியம் வரல்வாய். இந்தா செல்வாக்க. குமளியா? ஓய் பொய் சொல்லுதே யார்ட்டடி உனக்கு குமளியா? எந்த ஊர்? குமளியிலிருந்து கால் வந்துட்டு வா. அண்ணா உங்களுக்கு எந்த ஊர்? குண்டுமல்லி இருக்குமே அந்த ஊரா? என்ன இதயத்தை பற்றி என்ன கவலைகள்? தின்னானா? யார் தின்னா? இந்தா நல்லா என்ன வேணுமா உங்களுக்கெல்லாம்? அப்படியா? நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லலையே. இதயத்துக்கு என்ன வேணும்னு கேட்டேன். சில சமயத்தில்
அப்படி ஹார்ட் வந்து படபடன்னு அடிக்கி. என்னமோ பிரச்சனை இருக்கும்னு பயந்துக்கிட்டு இருக்கியான். அதான் உன் இதயத்துக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நீ புரியாமல் பேசுத, நான் புரிஞ்சு பேசுகிறேன். காலில் விழுத்து வா. எப்படி அடிக்கி? படபடன்னு அடிக்கி. ஒருத்தருடைய ஹார்ட் பீட்டவே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்ப்பீங்க, நான் அப்படி பார்க்க மாட்டேன். என்னடா குடிப்பீல?